ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இன் ஆரக்கிள். இப்போ தான் நீங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் அஜெண்டா ஃபார் டுடே செஷன். இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, ரோ நம்பர், லீடு, லேக் அப்படிங்கிற ஒரு 5 அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸு. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நம்மளோட செஷன் கடைசியாக நான் குவிஸஸ் அண்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுவும் பாருங்கள். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். நம்ம இந்த டேபிள் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஹெச்ஆர் ஸ்கீமாவில் இருக்கிற டேபிள். இந்த டேபிளில் நமக்கு எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் என்னென்ன கீவேர்டு இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு மொத்தமாக எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், செலக்ட் சம் ஆஃப் சேலரி அப்படின்னு எடுப்போம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். ஸோ இந்த டேபிள் இருந்து எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஆஃப் சேலரி வந்துடும். ஸோ இதுதான் சம் ஆஃப் சேலரி. இந்த சம் ஆஃப் சேலரி அப்படிங்கிற பக்கத்தில் வேற ஏதாவது காலம் செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு நான் அக்ரிகேட் காலம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் எனக்கு மேக்ஸிமம் சேலரி வேணும், நான் இப்போ மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்னு போடுறேன். இப்போ மேக்ஸிமம் சேலரி இதுன்னு வருது. இந்த சேலரி வாங்குற எம்ப்ளாயி யாரு அப்படின்னு பார்க்கணும்னா நான் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. நம்ம சப்கொரிஸ் இல்லைன்னா ரேங்க் தான் யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இந்த மேக்ஸிமம் சேலரி வாங்குறது யார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம எடுக்கணும்னா நம்ம இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் போட முடியுமா, இதுக்கு பக்கத்தில் நான் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் கமா மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்னு என்னால் செலக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு நான் அக்ரிகேட் காலமை அக்ரிகேட் காலமோட சேர்த்து செலக்ட் பண்ண முடியாது அன்லஸ் நீங்கள் குரூப் பை யூஸ் பண்ணாத வரைக்கும். ஸோ குரூப் பையும் ஒரு குறிப்பிட்ட சினாரியோவில் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நம்ம குரூப் பை யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்குறோம். அந்த செஷன் பார்க்கல அப்படின்னா அந்த செஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாட் அ சிங்கிள் குரூப் ஃபங்க்ஷன் அப்படின்னு எரர் வந்துடும். சரி, ஓகே. இது ஏன் இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு, அதே எம்ப்ளாயிஸ் டேபிள் தான். நான் ரொம்ப கம்மியான டேட்டா மட்டும் இதில் வச்சிருக்கேன் எக்ஸ்பிளனேஷனுக்காக. இப்போ இந்த டேட்டா எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க இந்த டேட்டாவை. இதில் எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, அவங்களோட சேலரி இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு வேணும். இந்த 2 காலம் எனக்கு வரணும். இதோட சேர்த்து அவங்களோட சேலரி டிஸ்பிளே ஆகணும். இந்த மாதிரி அவங்களோட சேலரி டிஸ்பிளே ஆகணும். இதுக்கு பக்கத்திலேயே இந்த எல்லா சேலரியும் சேர்த்தா எனக்கு எவ்வளோ சேலரி வருமோ அந்த சேலரியும் டிஸ்பிளே ஆகணும். இந்த சம் ஆஃப் சேலரியும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இதனோட எல்லா சேலரியும் சம் சேலரி பார்த்தீங்கன்னா இங்கே வருது 1,23,708. ஸோ 123,708 இதுதான் மொத்த சேலரி. இந்த சேலரி எல்லா எம்ப்ளாய்க்கும் டிஸ்பிளே ஆகணும். அதாவது இது எல்லா எம்ப்ளாய்க்கும் வரணும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம ஓவர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஓவர் கீவேர்டை பற்றி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஓவர் கீவேர்டு தான் நம்மளோட அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த ஓவர் கீவேர்டு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னா நான் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது எம்ப்ளாயி ஐடி வேணும், ஃபர்ஸ்ட் நேம் வேணும், சேலரி வேணும், பக்கத்துலேயே சம் ஆஃப் சேலரியும் வேணும். ஸோ இந்த மாதிரி நான் டைரெக்டாக அப்படி எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எம்ப்ளாயி ஐடி வேணும், கமா ஃபர்ஸ்ட் நேம் வேணும், கமா சேலரி வேணும், கமா சம் ஆஃப் சேலரி வேணும். ஸோ இந்த மாதிரி என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னா டைரெக்டாக நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு அக்ரிகேட் காலமுக்கு பக்கத்தில் நான் அக்ரிகேட் காலமும் செலக்ட் பண்ண முடியாது. அப்போ ஆனால் எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஓவர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் சேலரி ஓவர் ஆஃப் அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த ஓவர் அப்படிங்கிற கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சம் ஆஃப் சேலரியை எடுத்து எல்லா ரெக்கார்டுக்கும் இட் வில் ஓவர் டு ஆல் த ரெக்கார்ட்ஸ், ஓவர் டு ஆல் த ரெக்கார்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா ரெக்கார்டுக்கும் இது எனக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். இதுதான் நம்ம ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க,
இந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேமு, சேலரி, மொத்த சேலரி எவ்வளோ, இந்த சேலரி நம்ம பார்த்தோம். இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் எல்லாத்துக்கான மொத்த சேலரியை நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வந்து சரி ஓகே. இப்போ எனக்கு வந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 4 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு 100, 60, 90 இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அதனோட சேலரி எவ்வளோ அப்படின்னு எனக்கு வேணும். இப்போ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த 90 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறது வேணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 90 மட்டும் குரூப் பண்றேன். இந்த 90 மட்டும் குரூப் பண்றேன். இந்த குரூப்புக்குள்ள எனக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னு தெரியணும். இந்த 60 மட்டும் குரூப் பண்றேன். இதுக்குள்ள எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குரூப் பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி குரூப் பையோட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த கலர் டிஃபரன்ஸ் பாருங்க. அப்போ என்ன பண்றோம், இந்த 90க்குள்ள எனக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா 58,000. ஸோ அப்போ எனக்கு வந்து இதுக்குள்ள 58,000 அப்படிங்கிறது வேணும். ஸோ 58,000 இது யார் யாருக்கெல்லாம் வரும்னா இந்த 3 பேர்த்துக்கு வரும். சம் ஆஃப் சேலரி ஃபார் டிபார்ட்மெண்ட் ஐடி. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு சம் சேலரி வருது அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி 58,000 வருது. அடுத்து இந்த 60th டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு சம் சேலரி அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் சம் சேலரி 28,800. ஸோ அந்த 28,800 அப்படிங்கிறத நான் இங்கே போட்டுக்கிறேன். இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த 60th டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற சம் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது வந்துடும். 28,800 தான் வந்து இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சரி ஓகே. அடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம 100 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சேலரி வாங்குறாங்கன்னு பார்க்குறோம். 36,908. ஸோ 36,908 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் வரும். ஸோ அப்போ இந்த டிஸ்டிங்க்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 58,000 இந்த டிஸ்டிங்க்ட் எடுக்கிறோம், இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா இந்த சேலரி வந்துடும். இந்த 123,708 அப்படிங்கிறது வரும். இதுக்கு என்ன மீனிங்னா ஒவ்வொருத்தரும் இவ்வளவு இண்டிவிஜுவல் சேலரி வாங்குறாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு மொத்தமா வாங்குறாங்க, அப்புறம் மொத்த சேலரி எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மொத்த சேலரியில இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ, ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வரும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர் அப்படின்னு சொல்றோம். இந்த குரூப் பை பண்றது வந்து இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் பை பண்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம டீடைல்டா கொரியில பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி ஓவர் அப்படின்னு போட்டோமோ அதே தான் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, காப்பி பண்ணிட்டு எனக்கு பக்கத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும், அதனால நான் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிற காலமும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து மொத்த சேலரி, இந்த சேலரிக்கு பக்கத்துல எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோன்னு வந்துட்டு மொத்த சேலரி எவ்வளோன்னு வரணும். அப்போ இந்த ஓவர் பக்கத்துல நான் என்ன போடணும் அப்படின்னா பார்ட்டிஷன் பைன்னு போடணும். பார்ட்டிஷன் பை அப்படின்னு போடணும். இந்த பார்ட்டிஷன் பை அப்படிங்கிறது தான் குரூப் பை அப்படின்னு சொல்றோம். பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. ஏன் பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்றோம்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், லீடு, லேக் என்ன யூஸ் பண்ணாலும் பார்ட்டிஷன் பைனா யூஸ் பண்ணணும், குரூப் பைன்னு யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எப்படி நம்ம இங்க வந்து குரூப் பண்ணியிருக்கிறோம் அதுதான் வந்து பார்ட்டிஷன் பை. பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு போட்டனால இந்த சம் ஆஃப் சேலரி எடுத்து நம்மளுக்கு தரும். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இப்போ நான் போடுறேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த 10th டிபார்ட்மெண்ட்ல இப்போ பாருங்க 10th டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தான் இருக்காரு. அவங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10th டிபார்ட்மெண்ட்ல 4,400, ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. மொத்த சேலரி இவ்வளோ, அவங்களோட சேலரி இவ்வளோ. சரி ஓகே. இப்போ 20th டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அவுட் ஆஃப் திஸ் மச் சேலரி இந்த 20th டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு சேலரி வாங்குறாங்க. அதுல எனக்கு ஒவ்வொருத்தரும் 13,000, 6,000 அப்படின்னு வாங்குறாங்க. இதுதான் இந்த ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 19,000 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த சேலரி வரும். டிஸ்டிங்க்ட் எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா இந்த சேலரி வரும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த ஓவர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓவர் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எந்த சம் ஃபங்க்ஷன் போட்டீங்களோ, எந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் போட்டீங்களோ அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து ஓவர் டு ஆல் த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு மீனிங். இது பாருங்க, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஓவர் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது தெரியாம அது யூஸ் பண்ண முடியாது. சரி ஓகே. இது வந்து எந்த சினாரியோல ரியல் டைம்ல யூஸ் ஆகும்? ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல
எங்க வந்து இந்த மாதிரி ஓவர் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணுவோம், எங்க இந்த பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சினாரியோ தரேன். இந்த சினாரியோ பாருங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சீனியர் மேனேஜர் இருக்காரு, அவருக்கு கீழே 2 மேனேஜர் இருக்காங்க. ஒரு சீனியர் மேனேஜர், அவருக்கு கீழே 2 மேனேஜர் இருக்காங்க. ஒவ்வொரு மேனேஜர் கீழையும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு 5 மேனேஜர்ஸ், அதாவது 5 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. இங்க ஒரு 5 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவும் ஒரு 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 டார்கெட்டை அச்சீவ் பண்றாங்க. ஒரு டார்கெட், இப்போ ஒரு ரெப்பு, அந்த ரெப்புக்கு மேல மேனேஜர், அந்த மேனேஜருக்கு மேல ஒரு சீனியர் மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் ஹைரார்கி. இப்போ ஒவ்வொரு ரெப்பும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா, இவங்களோட மொத்த டார்கெட் வந்து ஒவ்வொரு ரெப்போட டார்கெட்டும் தனித்தனியா நம்ம வந்து இவ்வளோன்னு சொல்றோம். சரி, ஓகே. இப்போ இந்த மேனேஜர் கீழே எவ்வளவு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் நம்ம வந்து இந்த மேனேஜர் கீழே வர்ற அச்சீவ்மெண்ட். அப்போ வந்து 10,000. ஓகே, இந்த மேனேஜர் கீழே 10,000. அப்போ இந்த மேனேஜர் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா 11,000. அப்போ இந்த சீனியர் மேனேஜர் கீழே இந்த 10,000ஐயும் இந்த 11,000ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சீனியர் மேனேஜரோட அச்சீவ்மெண்ட். அப்போ ஹைரார்கி எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேலரி ஆர் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணது எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஓவர் டு த மேனேஜர் லெவல், அதுக்கப்புறம் ஓவர் டு சீனியர் மேனேஜர் லெவல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைரார்கி படி போறதுக்காக இந்த ஓவர் கீவேர்டு யூஸ் பண்றோம். இது கரெக்டா பார்த்துக்கோங்க. இங்க வந்து இந்த வந்து குரூப் பை வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் பை மேனேஜர் 1 and 2 அப்படின்னு யூஸ் பண்ணணும். பார்ட்டிஷன் பை மேனேஜர், பார்ட்டிஷன் பை சீனியர் மேனேஜர் அப்படின்னு யூஸ் பண்றோம். சரி, ஓகே. அப்பதான் இந்த இது வரும். இது கரெக்டா பார்த்துக்கோங்க, இது எப்படி ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து ஆன்சர் பண்றேன். இந்த கொரியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்க வந்து அப்படியே எடுத்து ப்ராக்டிஸ் பண்றதை விட டைப் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். இப்போ இதே சேலரி, இதே டேபிள் தான் எடுத்துக்கிறேன். சேலரி அப்படிங்கிற அந்த சேலரி காலம் எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒரு சேலரி வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒரு சேலரி வாங்குறாங்க. நான் வந்து இப்போ ரேங்க் பண்ணணும். ஒவ்வொரு எம்ப்ளாயும் நான் வந்து ரேங்க் பண்ணணும். சேலரியை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணணும். இவங்க தான் ஹையஸ்டா வாங்குறாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு ரேங்க் பண்ணணும். இப்போ நார்மலா ஒவ்வொரு எம்ப்ளாயும் நான் வந்து ரேங்க் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த எந்த காலமை ரேங்க் பண்ணணுமோ அந்த காலமை சார்ட்டிங் அல்காரிதம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒரு லாஜிக். ஸோ எந்த காலம் ரேங்க் பண்ணணுமோ அந்த காலமை ஆர்டர் பை பண்ணணும். ஆர்டர் பை சேலரின்னு கொடுக்க போறோம். அதனால ஆர்டர் பை சேலரின்னு கொடுத்தோன்னா இந்த காலம் இந்த மாதிரி ஆர்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும். ஸோ நம்ம போயிட்டு நம்ம வந்து மேனுவலாக நான் இப்போ ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணிட்டேன், லார்ஜஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் வருது. சரி, ஓகே. இப்போ நான் ரேங்க் பண்ணணும். இப்போ ரேங்க் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ரேங்க்கு, அதனால 1 அப்படின்னு போடுறோம். ஹையஸ்ட் சேலரி வாங்குற எம்ப்ளாயி இந்த சேலரி வாங்கும்போது 1ன்னு போடுறோம். 2, 3, 4, 5 and 5. ஸோ இதான் வந்து 5 and 5ன்னு சொல்றோம். ஏன் 5 and 5ன்னு சொல்றோம், இந்த ரெண்டு எம்ப்ளாயி சேம் சேலரி வாங்குறாங்க, அதனால இப்போ நம்ம அதுக்கு அவங்களுக்கு வந்து 5 and 5 தான் கொடுக்க முடியும் ரேங்க். ஓகே, நெக்ஸ்ட் ரேங்க் என்ன வரும் அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். நெக்ஸ்ட் ரேங்க் வந்து 7 தான் வரும். ஏன் 7னா இவங்களுக்கு 5 2 பேர்த்துக்கு 5 5 கொடுத்துட்டனால 5 6 7 இப்படிதான் வரும். 7. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8. ஸோ இங்க வந்து 8 and 8 10 தான் வரும். 11. ஏன் 8னா 2 பேர் சேம் சேலரி வாங்குறாங்க, அதனால 8 and 8 9 கொடுத்தனால 10 11. ஸோ இங்க வந்து 12 12 12 யூஸ் பண்ணணும். 12 12 12 யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 15 தான் வரும். ஸோ 12 13 14 15 அதுக்கப்புறம் 16 17. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரேங்க் பண்ணுவோம். இது நம்ம வந்து இந்த ஸ்கூல் டேஸ்ல எப்படி நம்ம ரேங்க் பண்றோமோ அந்த மாதிரி தான் ரேங்க் பண்றோம். ரேங்க் பண்ணியாச்சு. இது ரேங்க். சரி, டென்ஸ் ரேங்க் அப்படிங்கிறது என்னன்னா இதே மாதிரி தான் ரேங்க் பண்ணுவோம். கன்சிக்யூட்டிவ் ரேங்க் வில் பி அசைன்ட் இஃப் தெர் இஸ் அ டை. உங்களுக்கு எங்கேயாவது டை, இந்த மாதிரி டை ஆச்சு அப்படின்னா நம்மள வந்து கன்சிக்யூட்டிவ் ரேங்க் வில் பி அசைன்ட். அதாவது என்னன்னா அடுத்த ரேங்க் வந்து 6ன்னு தான் வரும், ஸ்கிப் ஆகாது. இங்கே அடுத்த ரேங்க் வந்து 6ன்னு தான் வரும், ஸ்கிப் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 and 7. இங்கே வந்து அடுத்த ரேங்க் 8ன்னு தான் வரும், ஸ்கிப் ஆகாது. 9 பார்த்தீங்கன்னா 10 10 10 11 12 13. ஸோ இப்படி தான் வரும். இதுக்கு பேர் தான் டென்ஸ் ரேங்க். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து டென்ஸ் ரேங்க்னு சொல்றோம். ரோ நம்பர் அப்படிங்கிறது
சீக்வென்ஷியல் நம்பர்ஸ், உங்களுக்கு வந்து யூனிக் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து நிறைய இடத்துல ஒவ்வொரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, ரோ நம்பர் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்டா பார்க்கலாம். எந்த இடத்துல ரேங்க் போகணும், எந்த இடத்துல டென்ஸ் ரேங்க் போகணும், எந்த இடத்துல ரோ நம்பர் போகணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நான் எப்படி வந்து இது வந்து ரேங்க் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேங்க் எடுக்கும்போது நான் இதுக்கெல்லாம் கொரீஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து பாருங்க. நான் ரேங்க் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லா காலமும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆல் த காலம்ஸ், செலக்ட் ஆல் த காலம்ஸ். என்னென்ன காலம் வேணுமோ, எம்ப்ளாய் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், என்னென்ன காலம் வேணுமோ எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எழுதும்போது ரேங்க் ஆஃப் அப்படின்னு எழுதுவோம். ஸோ கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கீவேர்டு. ரொம்ப சிம்பிள். எப்படி நம்ம வந்து ஒரு ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம எழுதும்போது எப்படி வந்து நம்ம ரேங்க் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரேங்க் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு ஓவர் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல எந்த காலமை ரேங்க் பண்றோமோ அந்த காலமை ஆர்டர் பைல யூஸ் பண்ணணும். ஆர்டர் பை ரேங்கிங் காலம், ஆர்டர் பை எந்த காலமை ரேங்கிங் காலம் யூஸ் பண்றோமோ அது எய்தர் நீங்க அசெண்டிங் ஆர்டர் போகலாம் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் போகலாம். டிஎஸ்சி நீங்க அசெண்டிங் ஆர்டர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, டிசெண்டிங் ஆர்டர் மட்டும் நம்ம சொல்லணும். இதுதான் ரேங்க். இது வந்து அலியாஸ், காலம் அலியாஸ் நேம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ரேங்க் பண்ணணும். சரி, ஓகே. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் ரேங்க் பண்ணணும், ஏதாவது ஒரு குரூப் பைக்குள்ள பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே இந்த குரூப் பை வந்து நம்மளோட ஆர்டர் பைக்கு முன்னாடி தான் வரும். நம்ம பார்த்துருக்குறோம், குரூப் பை வந்து ஆர்டர் பைக்கு முன்னாடி தான் வரும். அப்ப ரேங்க் ஆஃப் ஓவர் இந்த ஆர்டர் பைக்கு முன்னாடி பார்ட்டிஷன் பைன்னு போடுறோம். பார்ட்டிஷன் பை குரூப் பை காலம். ஸோ குரூப் காலம். ஸோ எந்த காலம் வந்து குரூப் பண்ணமோ அந்த காலமும் குரூப் பை காலம் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இதை பார்த்துக்கோங்க. இது 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 உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேங்க், டென்ஸ் ரேங்க் எல்லாமே ஈஸியா புரியும். சரி, வாங்க இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் அப்படின்னு நான் போட்டேன். இதையே நான் எடுத்துக்கிறேன். ரேங்க் ஆஃப் ஓவர் ஆர்டர் பை, ஆர்டர் பைன்னு போடுறேன். ஆர்டர் பை எந்த காலம் ஆர்டர் பண்ணோம், சேலரி காலம். சேலரி காலம் நான் வந்து ஹையஸ்ட்ல இருந்து லீஸ்ட் போனோம், அதனால டிசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துட்றேன். டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட் முடிச்சிருங்க. இதை வந்துட்டு நான் வந்து ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுக்குறேன். இதை வந்து ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்களோட சேலரியை பொறுத்து இங்கே வந்து ரேங்க் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்க, ஹையஸ்ட் ரேங்க்கு, ஹையஸ்ட் சேலரி வாங்குற எம்ப்ளாயை 1 பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் 2, அடுத்த ஹையஸ்ட் 3, அடுத்த ஹையஸ்ட் 4, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வந்து 5, 6. இந்த 2 பேர்த்துக்கும் 7 and 7 போட்டிருக்கு. ஏன்னா ஒரே சேலரி வாங்குறாங்க. இந்த 2 எம்ப்ளாயும் ஒரே சேலரி வாங்குறதுனால 7 and 7. அடுத்த எம்ப்ளாய்க்கு வந்து 9 தான் போட்டிருக்கு. 9, 10, அப்புறம் 11, 11, 11 போட்டுட்டு அதுக்கப்புறம் 14 வந்திருக்கு. ஏன் 14னா 11, 12, 13, 14 இப்படிதான் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் ரேங்க்கு. பார்த்தீங்கன்னா இந்த காலம் நேம் இவ்வளோ பெருசாக வரனால நான் வந்து காலம் அலையாஸ் பண்ணுறதுக்காக ஆர்என்கே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுவும் நம்ம கொடுக்கலாம். ஆர்என்கே அப்படிங்கிறது அலையாஸ்ட் காலம். ஓகே, ஸோ இப்படி அதே தான் வரும். ஆனால் அந்த காலம் நேம் வந்து இப்படி வந்துடும். காலம் அலையாஸ் பண்ணி வந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம ரேங்க்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் ரேங்க். இதே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரேங்க் எடுக்கலாம். டென்ஸ் ரேங்க் அப்படிங்கிறது இந்த ரேங்க் பக்கத்துலயே டென்ஸ் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு போட்டுருங்க. அதுதான் டென்ஸ் ரேங்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வரும். ஹையஸ்ட் ரேங்க் 1, 2, 3, 4, 5, 6, 7 and 7 வந்துருச்சு. ஏன்னா சேம் சேலரி வாங்குறதுனால 7 and 7 வருது. அதுக்கப்புறம் 8ன்னு வருது பாருங்க. இதுதான் டென்ஸ் ரேங்க். ஓகே, இதுதான் வந்து டென்ஸ் ரேங்க். இப்போ நம்ம இது வந்து டென்ஸ் ரேங்க்னு போட்டுக்கலாம். டென்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேங்க் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க டென்ஸ் ரேங்க் வந்துருச்சு. இதுதான் வந்து டென்ஸ் ரேங்க். கன்சிக்யூட்டிவ் ரேங்க் இப்போ 10, 10, 10 3 பேர்த்துக்கு வந்தாலும் அடுத்த ரேங்க் வரும்போது 11 தான் வரும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயே நம்ம டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கல, இதுலயே நான் வந்து டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த டிசெண்டிங் ஆர்டர் எடுத்து விட்டேன் அப்படின்னா லீஸ்ட்ல இருந்து எனக்கு வந்து ரேங்க் பண்ணும். ஸோ ரொம்ப கம்மியான சேலரி வாங்குறவங்கள ரேங்க் 1ன்னு பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்த சேலரி 2, 2. இது வந்து ரேங்க் அப்படிங்கிறதுனால 4ன்னு வருது. 5, 4, 4, அதுக்கப்புறம் 6. இவ்வளோ பேர்த்துக்கு 6, 6ன்னு கொடுக்கறதுனால 6, 7, 8, 9, 10, 11, அதனால 12. ஓகே, இந்த மாதிரி வரும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ நான் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தது வந்து குரூப் பை. நான் எப்படி வந்து குரூப் பை பண்றது அப்படின்னா இதில் தான் நம்ம குரூப் பை வந்து என்ன சொல்றோம், பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து பார்ட்டிஷன் பை, எப்பவுமே குரூப் பை வந்து ஆர்டர் பைக்கு முன்னாடி தான் போடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். அதனால ஒவ்வொரு
டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் நான் ரேங்க் பண்ணணும். இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களோட சேலரியை பேஸ் பண்ணி நான் வந்து ரேங்க் போட்டுட்டேன். அதாவது மொத்த காலேஜ்லேயே ஒரு 100 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து ரேங்க் போட்டேன். இவன் தான் ஹையஸ்ட், அடுத்த ஹையஸ்ட் எவ்வளோ, அடுத்த ஹையஸ்ட் எவ்வளோ போட்டோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த காலேஜ்ல. அந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இப்ப ரேங்க் போடணும். இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சிஜிபிஏ வச்சு நான் ரேங்கிங் போட்டேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வச்சு போட்டேன் மொத்த காலேஜுக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இயர் வைஸா போடு, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் தனியா, தேர்ட் இயர் தனியா, ஃபைனல் இயர் தனியா போடு அப்படிங்கிறாங்க. ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் இயருக்குள்ளேயும் டிபார்ட்மெண்ட் வைஸா போட முடியும். அது குரூப் பைக்குள்ள நம்ம பண்ணலாம். இங்க குரூப் பை அப்படிங்கிறது பார்ட்டிஷன் பைன்னு வரணும். பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடிக்குள்ளேயும் அது ரேங்க் எடுக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 10th டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிச்சு, ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அதனால 1ன்னு போட்டுருச்சு. அடுத்து 20th டிபார்ட்மெண்ட் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தனால ஹையஸ்ட் சேலரி வாங்குறவங்கள ஃபர்ஸ்ட்னும், அதுக்கு அடுத்த சேலரி வாங்குறவங்கள 2ன்னு போடும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மறுபடியும் 1 2ன்னு போடும். அடுத்தது 30th டிபார்ட்மெண்ட், இந்த குரூப்ல பாருங்க பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் ஐடி, அதனாலதான் அதுக்குள்ள ஹையஸ்ட்ல இருந்து லீஸ்ட்டுக்குள்ள 1 2 3 4 5 6 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் 40th டிபார்ட்மெண்ட் ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் இருக்காரு. அதுக்கப்புறம் 50th டிபார்ட்மெண்ட், இதுல நிறைய பேர் இருக்காங்க. இதுல நம்ம வந்து ரேங்க் வந்து இந்த மாதிரி போடும். பாருங்க, 2 பேர் 50th டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே 2 பேர் சேம் சேலரி வாங்குறதுனால 11 11 போட்டு 13 வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வர்றதுதான் ரேங்க் அப்படின்னு சொல்றோம். இதுலயும் நம்ம வந்து பார்ட்டிஷன் பை போட முடியும். டென்ஸ் ரேங்க்லயும் நம்ம வந்து பார்ட்டிஷன் பை போட்டு நம்ம அந்த ரேங்க் எடுக்கிறோம். இப்போ பார்ட்டிஷன் பை போட்டனால இந்த 50க்குள்ள 11 11 வந்தாலும் 12 தான் வருது. ஸோ இதுதான் ரேங்க், டென்ஸ் ரேங்க். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரேங்க் எடுக்கும்போது, இப்போ நான் ரேங்க் எடுத்துட்டேன். ரேங்க் எடுக்கும்போது இது நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கேட்கறது தான். இந்த ரேங்க் எடுக்கும்போது நான் வந்து டாப் 5 மட்டும் எடுக்கணும், டாப் 5 மட்டும் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 5 ரேங்கை மட்டும் எடுத்துரு, 5 சேலரிட் எம்ப்ளாயிஸ் மட்டும் எடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் வந்து இங்கே வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வேர் அப்படின்னு போட்டு RNK லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, எரர் வரும். ஏன் அப்படின்னா நம்ம வேர் கிளாஸ் ஒரு கொரியில யூஸ் பண்ணும்போது அந்த வேர் கிளாஸ் வந்து பிசிக்கல் காலமாக இருக்கணும். ஒரு டேபிளில் ஒரு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த காலம் வந்து பிசிக்கல் காலமாக இருக்கணும். இப்போ இந்த டேபிளுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு பிசிக்கல் காலமாக இருக்கணும் இந்த டேபிளில். பட் RNK அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் காலம் கிடையாது, இது ஒரு டிரைவ்டு காலம். நம்ம தான் இங்கே தான் டிரைவ் பண்ணோம். இது வந்து ஒரு டேபிள்ல இருந்து வர்ற காலம் கிடையாது, அதனால நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இன்வேலிட் ஐடென்டிஃபயர்னு வரும், அந்த காலம் இல்லை அப்படின்னு வருது. ஆனால் நமக்கு எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? இது வந்து எரர் அடிக்கும், இன்வேலிட் ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரக்கிள் எரர் வரும். அப்போ நான் இப்போ இந்த இதை வந்து நான் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? அப்போ ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ பாருங்க, இந்த கொரியை வச்சுக்கோங்க. இங்கிருந்து நான் இந்த கொரியை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணா இது ஒரு டேபிளா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை ஒரு டேபிளா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அதுல RNK அப்படிங்கிறது ஒரு காலம் தான். சரி, ஓகே. இது எப்படி ஒரு டேபிளா கன்சிடர் பண்றதுன்னா, இதுக்கு மேல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு சப்கொரி எழுதுறேன், அவ்வளவுதான். இப்படி போட்டேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு டேபிள், இதுதானே ஒரு டேபிள் இப்போ டேபிளா கன்சிடர் பண்றோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அ டேபிள் அப்படின்னு போட்டு வேர் ரேங்க் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 போடுறேன். அப்போ இதை செலக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த 5 மட்டும் வந்துடும். ஸோ இப்படி நம்ம போடலாம். இதுக்கு பேர் தான் சப்கொரிஸ், அதாவது ரேங்க்குள்ள நான் சப்கொரி யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ ரேங்க்குள்ள நான் சப்கொரி யூஸ் பண்றேன். சரி, இப்போ என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இதுதான் வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து டாப் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய் எடு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எடுப்பீங்க? ரேங்க் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுதான் செகண்ட் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய். தேர்ட் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய், தேர்ட் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய்னா 3ன்னு போடுங்க, இதுதான் தேர்ட் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய். ஃபோர்த் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய், ஃபோர்த். ஸோ இந்த மாதிரி எந்த ஹையஸ்ட் சேலரி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 6th ஹையஸ்ட் சேலரினாலும் எடுக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இப்போ நம்ம இன்டர்வியூல கேட்பாங்க செகண்ட் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய் எடுங்க அப்படிம்பாங்க, இதெல்லாம் எடுத்துக்கலாம். சரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எப்படி அப்படின்னாங்கன்னா, செகண்ட் ஹையஸ்ட் சேலரிங்கும் போது இதுதான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லும்போது பார்ட்டிஷன் பை அப்படின்னு போட்டீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய் வந்துடும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஹையஸ்ட் சேலரிட் எம்ப்ளாய்.
ஏன் 10th டிபார்ட்மெண்ட் வரல 40th டிபார்ட்மெண்ட் வரலன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதே ஒருத்தர் தான். அதனால செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எம்ப்ளாயி யாரும் இல்லை. அதனாலதான் இப்படி வருது. இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 2 பேர் எடுங்க அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம சினாரியோக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல மாத்திக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 2 பேர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் கொரி. இது வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துட்டோம். சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். 5 மெம்பர்ஸ் எடுத்துருக்கிறோம். இந்த 5 மெம்பர்ஸ்ல எனக்கு டிபார்ட்மெண்ட் சேலரி வருது, டிபார்ட்மெண்ட் ஐடி வருது. இவங்க என்ன டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிறது இங்க வரணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற நேமும் வரணும். அது எப்படி கொண்டு வருது? டிபார்ட்மெண்ட் நேம் எப்படி கொண்டு வருது? டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கு. அப்போ நான் வந்து ஜாயின்ஸ் பண்ணணும். நார்மலா ஜாயின்ஸ் என்ன பண்ணுவோம்? செலக்ட் ஆல் த காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம், ஃபர்ஸ்ட் டேபிள், ஜாயின் செகண்ட் டேபிள் போவோம். அப்போ இங்கே அதே தான், செலக்ட் காலம் நேம்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள், ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து இந்த டேபிள் வச்சுக்கிறோம். இந்த சப்குரியவை நான் வந்து டேபிளாக வச்சுக்கிறேன். இதை வந்து இ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை அலையாஸ் பண்ணுறேன். இது வந்து பேர் டேபிள் அலையாஸ்ன்னு பேர். இப்போ பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் ஆல் த காலம் நேம்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் இ. அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிசிட் மெத்தடில் எழுதலாம், இல்லை ஆன்சி மெத்தடில் எழுதுறேன். நான் ஆன்சி மெத்தடில் எழுதுறேன். இன்னர் ஜாயின் அப்படின்னு போட்டுட்டு செகண்ட் டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டி அப்படின்னு போட்டு ஆன் அப்படின்னு போடுவோமா? ஆன் இ டாட் த காமன் காலம் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு போடுவோம். வேர் கிளாஸ் போட்டுட்டோம். அப்போ இங்க என்ன செலக்ட் பண்ணணும்? இ டாட் ஸ்டார் அப்படின்னு செலக்ட் பண்றேன். இ டாட் ஸ்டார் அப்படிங்கிறது நத்திங் பட் இந்த இ டேபிள்ல எந்தெந்த காலம்லாம் இங்க நான் செலக்ட்ல போட்டிருக்கிறனோ அந்த காலம்லாம் வந்துடும். ஸோ அதுதான் இ டாட் ஸ்டார். டில இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். ஸோ அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் வரணும். அவ்வளோதான், எடுத்துட்டோம். இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ பாருங்க, செலக்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேமும் வந்துருச்சு, ரேங்க்கும் வருது. ஆனால் இது வந்து ரேங்க் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் ஏதாவது ஒரு ஆர்டரில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் பை எந்த காலம்? ஆர்என்கே அப்படின்னு போடுறேன். அது அசெண்டிங் ஆர்டரில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரி வாங்குறவர் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு, நெக்ஸ்ட் சேல்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி நம்மளுக்கு வந்து ரேங்கோட சேர்த்து நம்ம எப்படி ஒரு ஜாயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் இதுதான் ஆன்சரு. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுதான் ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, டாப் 5 salaried employee, highest salaried employee in each department, second highest salaried employee in each department. இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு பார்த்துருக்கோம். சரி, ஓகே. அடுத்தது ரோ நம்பர் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோ நம்பர் அசைன் பண்ணணும். இது வந்து எப்படி அசைன் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் ரோ நம்பர் ஆஃப் அப்படின்னு போடணும், அவ்வளோதான். இந்த ரேங்க்குக்கு பதிலாக ரோ நம்பர்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோ நம்பர் வரும். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கொரியா எடுத்துக்கிறேன். ரேங்க்குக்கு பதிலாக ரோ நம்பர் அப்படின்னு போடுறேன். ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டுனா யூனிக் நம்பர்ஸ் வில் பி அசைன்டு. ரோ நம்பர் ஆஃப் ஓவர் ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங். ஸோ இப்போ நான் போடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அவங்களோட சேலரி எடுத்த மாதிரி 1 2 3 4 5 இந்த மாதிரி வரும். ஈவன் தோ அவங்க வந்து சேம் சேலரி வாங்கினா கூட 7 and 8 தான் போடும், 9 போடும். இந்த மாதிரி ரோ நம்பர் வரும், சீக்வன்ஷியல் நம்பர் போடும். மொத்தம் எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்களோ அத்தனை நம்பர்ஸ் வந்துடும். 107னா 107 வந்துடும். ஸோ இதுதான். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல வந்து நம்ம ரேங்க் யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரோ நம்பர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நம்ம வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு 100 எம்ப்ளாயி இருக்கிறதா வச்சுக்கோங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு 100 எம்ப்ளாயி நிற்கிறாங்க. அந்த 100 எம்ப்ளாயில 10 எம்ப்ளாயியை மட்டும் நீங்க எடுக்கணும், முன்னாடி வர வைக்கணும். அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ரிவார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ரேங்க் எடுக்கணும். 10 எம்ப்ளாயி மட்டும்தான் வேணும் நம்மளுக்கு. அப்ப ரேங்க் எடுக்கிறேன். 10 எம்ப்ளாயி, அதாவது டாப் சேலரி வாங்குற 10 எம்ப்ளாயி வேணும் எடுக்கிறேன் அப்படின்னா இதுதான் வந்து 10 எம்ப்ளாயி நம்ம எடுத்துட்டோம். அப்ப ரேங்க் போறோம். இப்போ அதே கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கேட்குறோம். அதாவது 10 டிஃப்ரெண்ட் சேலரி வாங்குற எம்ப்ளாயி எடு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் சேலரி வந்து இது, செகண்ட் சேலரி வந்து இது, தேர்ட் சேலரி வந்து இது, ஃபோர்த் சேலரி இது, ஃபிஃப்த் சேலரி வந்து இது, சிக்ஸ்த் இது, செவன்த் இது, எயித் இது, 9th சேலரி இது, 10th சேலரி வந்து இது. 10 டிஸ்டிங்க்ட் சேலரி வாங்குற எம்ப்ளாயி எடுன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து அப் டு இது வரைக்கும் வருவாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க? 14 பேர் வர்றாங்க. 10 பேருக்கு பதிலாக 14 பேர் வர்றாங்க. ஏன்னா
10 சேலரி வாங்குற, அதாவது டாப் ஹையஸ்ட் 10 டிஃப்ரெண்ட் சேலரி வாங்குற எம்ப்ளாயி வேணும்னா அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் டென்ஸ் ரேங்க் போகிறோம். ரோ நம்பருங்கிறது இப்போ வந்து ஒரே நேரத்தில் 2-3 டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன், அதாவது இருக்கிறதுலே லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுக்கணும். ஒரே நாளில் ஒரு 2-3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரே நாளில் இல்லை ஒரு 1/2 hour ஒன்ஸில் 1 hour ஒன்ஸில் நம்ம எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எது ஹையஸ்ட் சேலரியா, எது ஹையஸ்ட் டிரான்சாக்ஷனோ அதை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுப்போம், ரோ நம்பர் எடுப்போம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் யூனிக்காக தான் அசைன் ஆகும். இங்கே வந்து கன்ஃபியூஷனே வராது. இப்போ இந்த மாதிரி 2 இருந்தாலும் யூனிக்காக தான் வரும். இதில் 1 எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு தான் ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, ரோ நம்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்னன்னா லீடு அண்ட் லேகுன்னு சொல்லுவோம். இந்த லீட் அண்ட் லேகும் இதே மாதிரி தான், லீட் ஆஃப் லேக் ஆஃப் அப்படின்னு போடுவோம். நான் இந்த கொரிஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பாருங்க. இந்த லீட் அண்ட் லேக் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம சப்போஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த எம்ப்ளாயி டேபிளில் இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி எந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 25th June 2005 ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் ஜாயின் பண்ணா, இந்த எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறம் யார் ஜாயின் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது இவருக்கு முன்னாடி யார் ஜாயின் பண்ணா, இதுக்கு அப்புறம் யார் ஜாயின் பண்ணா. இல்லை இவர் வாங்குற சேலரி வந்து இது, இந்த சேலரி, இந்த சேலரிக்கு அடுத்த சேலரி யார் வாங்குறா, இந்த சேலரிக்கு கம்மியான சேலரி யார் வாங்குறா அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். அப்போ நான் எப்படி இப்போ வந்து சப்போஸ் நான் ஹையர் டேட் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த எம்ப்ளாயிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டோம்னா லேக். அப்போ நான் லேகிங் எடுக்கணும்னா இந்த ஹையர் டேட்டை வந்து ஆர்டர் பண்ணணும். சரிங்களா? இந்த ஹையர் டேட் ஆர்டர் பண்ணாதான் இது வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் வரும். இதுக்கு முன்னாடி யாருன்னு வரும், இதுக்கு பின்னாடி யாருன்னு வரும். ஸோ அப்போ நான் இதே தான் ஆர்டர் பை எந்த காலம் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து லீடு லேக் அப்படின்னு போட்டு போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த கொரியை பாருங்க. செலக்ட் ஆல் த காலம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். லீட் ஆஃப்னா அடுத்தது, எனக்கு அடுத்தது லீட் ஆஃப் ஹையர் டேட் எடுக்கிறேன். எந்த டேட்டு வந்தாங்க அப்படிங்கிறத அந்த டேட் எடுத்துக்கிறேன். ஓவர் ஆர்டர் பை ஹையர் டேட்டு ஆஃப்டர் ஹையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆஃப்டர் ஹையர் நேம்னு எடுக்கிறேன். யாரு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நேம் எடுக்கிறோம். இந்த லீட் ஆஃப் நேம் போட்டிங்கன்னா நேம் வரும். இந்த லீட் ஆஃப் ஹையர் டேட்னா இந்த டேட் வரும். 25th June முன்னாடி யாரு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டர் பை பண்ணிட்டோம். சப்போஸ் எனக்கு வந்து 16th August முன்னாடி யாருன்னா 7th June. அப்போ இந்த டேட் வேணும்னா எனக்கு லீட் ஆஃப் ஹையர் டேட்டுன்னு போடணும். இது யார் அப்படின்னு பார்க்கணும்னா ஷெல்லி அப்படின்னா இந்த நேம் போடணும். ஸோ இப்போ பாருங்க, ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே இது வரும். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே இப்போ நான் வந்து இந்த டேனியல் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இந்த டேனியல் ஜாயின் பண்ண டேட் வந்து 16th August 2002. இவருக்கு அடுத்தது யார் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th August 2002 நான்சி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் எனக்கு எடுக்கிறதுக்கு பேர் தான் லீடு அண்ட் லேக். இப்போ லேக் அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும், எந்த டேட்லேன்னு வரும். இது வந்து ஒரே கொரியிலே போடலாம்னாலும் ஒரே கொரியிலையும் போட முடியும். இங்கே பாருங்க, லேகு இதுதான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்காரு. இவருக்கு முன்னாடி யாரும் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் நல் வருது. ரெண்டாவது இந்த பர்சன் வில்லியம் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவருக்கு முன்னாடி யார் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா லெக்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இந்த எம்ப்ளாயி தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு வருது. இதுதான் லீடு அண்டு லேகு நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த சினாரியோலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருதோ அங்கே வந்து லீட் அண்ட் லேக் வந்து யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, ரோ நம்பர், லீடு, லேக்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது எங்க ரியல் டைம்ல எப்படி எந்த மாதிரி சினாரியோல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். இந்த டேட்டா நல்லா பாருங்க. ஒரு டிரான்சாக்ஷன் டேட் இருக்கு. ஒரு பேங்கிங் டொமைன்ல ஒரு டிரான்சாக்ஷன் டேட். இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு போறோம், ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம். ஒரு ஏடிஎம் போறோம், ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம். அதுல வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த டிரான்சாக்ஷன் ஐடி வந்து யூனிக் அக்ராஸ் என்டையர் ப்ராஜெக்ட். அந்த கம்பெனிக்குள்ளே இது யூனிக். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த டிரான்சாக்ஷனை ட்ராக் பண்ணுவோம். அதனால இது யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்னு வருது, யார் இந்த அக்கௌண்ட் ஹோல்டரு, அவங்களோட நேம் என்ன, கிரெடிட்டா டெபிட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு. 1000 ரூபா எடுத்திருக்காங்க. 1000 ரூபா எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ. ஸோ 12,000 எடுத்தாங்க, எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.
இப்போ எனக்கு என்ன வேணும்னா செலக்ட் டாப் 5 பேலன்ஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். டாப் 5 பேலன்ஸ்ட் அக்கௌண்ட்னா என்ன பண்ணுவீங்க, இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கிறத வந்து நம்ம வந்து ரேங்க் பண்ணிட்டு டாப் 5 எடுப்போம். அந்த அக்கௌண்ட்டை நம்ம எடுக்கிறோம், அக்கௌண்ட் நம்பர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். அதுக்கப்புறம் இது பாருங்க, செலக்ட் லேட்டஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் ஃபார் ஈச் அக்கௌண்ட். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் லேட்டஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் எடுக்கணும். இது வந்து ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, ஒரு ஏடிஎம் போகிறோம், ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்ல மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days 5 daysக்கு முன்னாடி தான் ஒரு அக்கௌண்ட், அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 month ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் நிறைய பண்றோம். எப்படி பண்ணாலும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு லேட்டஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் ஐடி அப்படிங்கிறது யூனிக் ஐடி. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை நம்ம ஆர்டர் பைல போடணும். ஸோ ரேங்க் ஆஃப் இதுக்கு வந்து எப்படி கொரி எழுதுறது அப்படின்னா, பாருங்க, நீங்க வேணா எழுதி ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த டேபிளை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது நான் வந்து ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணி லோட் பண்றதுங்கிற ஒரு செஷன் போட்டிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த செஷன் பார்த்துட்டு இந்த டேபிளை கிரியேட் பண்ணி டேட்டா உள்ள லோட் பண்ணுங்க. லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எழுதுறதுன்னா, ரேங்க் ஆஃப் ஓவர் ஆர்டர் பை டிரான்சாக்ஷன் ஐடி போட்டுருங்க. டிரான்சாக்ஷன் ஐடி டிசெண்டிங் ஆர்டர், டிஎஸ்ஐ, லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷன் வரணும். ஆனா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும், அதனால பார்ட்டிஷன் பை அக்கௌண்ட் நம்பர் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு வேணுங்கிறதுனால நம்ம வந்து பார்ட்டிஷன் பை அக்கௌண்ட் நம்பர், ஆர்டர் பை டிரான்சாக்ஷன் ஐடி டிசெண்டிங், இப்படிதான் நம்ம வந்து எடுக்கணும். இது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரியல் டைம்ல எடுப்போம். அதே மாதிரி இதை வந்து நீங்க எக்ஸசைஸா பண்ணுங்க, விச் இஸ் த டாப் அமௌண்ட். அதாவது அமௌண்ட் அப்படிங்கிறது ஹையஸ்ட் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் இன் ஈச் டே. ஒவ்வொரு டேவ்லையும் எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து ஹையஸ்டா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எடுக்கணும் ஒவ்வொரு நாளும். ஸோ இப்போ இன்னைக்கு நாளில் 10 lakhs அப்படிங்கிறது ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கொரி எழுதுறது அப்படிங்கிறத நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து ஆன்சர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் 9 செஷன் பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்த செஷன்ல நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். கீப் வாட்சிங் த சேனல். தேங்க்யூ.